தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் மீது கொலைவெறி தாக்குதல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாம் தமிழர் கட்சி மாவட்ட தலைவர் மீது கொலைவெறி தாக்குதல். மணல்மேடு பூதங்குடியை சார்ந்தவர் பாஸ்கரன். இவர் நாம் தமிழர் கட்சி மாவட்ட தலைவராக உள்ளார். இவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மணல்மேடு காவல் எல்லைக்குட்பட்ட சிவா, சங்கர் 2 பேரும் சாராய வியாபாரிகள், கள்ளச்சாராய வியாபாரிகள். இவர்கள் சட்டவிரோத செயலான இந்த கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப் பொருட்களை விற்று கொள்ளை லாபம் சம்பாதித்து வருகின்றனர். காவல்துறையினருக்கும் கண்ணை மறைப்பதற்காக மாதந்தோறும் மாமூல் கொடுத்து வருகின்றனர். இதனை தட்டி கேட்டதற்காக மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்கள் மீது மணல்மேடு காவல் நிலையம் முன்பாகவே வெட்டி போட்டு சென்று விட்டனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது 6 இடங்களில் வெட்டு காயங்கள், 24 தையல்கள் போடப்பட்டுள்ளன. காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் வெட்டிய 3வது நபரை பாஸ்கர் அவர்களுடைய மகன் பிடித்து வந்து காவல்துறையில் ஒப்படைத்தார். ஆனால் அவரை காவல்துறை விடுதலை செய்தது. கள்ளச்சாராய வியாபாரிகளால் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட பாஸ்கர் மகனையே தற்பொழுது காவல்துறை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளது. அடுத்ததாக காவல்துறை உதவி ஆய்வாளர் செல்வம் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் 2 பேரும் தங்களுடைய மணல்மேடு காவல் நிலையத்துக்குட்பட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்பதற்கு அனுமதி வழங்குகின்றனர். கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் மாதந்தோறும் மாமூல் பெறுகின்றனர். இவர்கள் பெறுகின்ற மாமூலே மாதத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு இருக்கும் என்று கூறுகின்றனர். காவல்துறை ஆய்வாளருக்கு 10 லட்சம், காவல்துறை உதவி ஆய்வாளருக்கு 10 லட்சம். கள்ளச்சாராய வியாபாரிகளிடமிருந்து இவர்களுக்கு மாமூல் செல்கிறது. இதனால் கள்ளச்சாராயத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். இதை தட்டி கேட்ட இந்த பாஸ்கர் தற்பொழுது வெட்டி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் உள்ளார். காவல்துறை இந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளது. அவர்களை கைது செய்ய மறுக்கிறது. காவல்துறையிலேயே கருப்பாடுகள். சட்டவிரோத செயல்களை தடுக்க வேண்டிய இந்த காவல்துறையே சட்டம் ஒழுங்கு சீர்கெட காரணமாக உள்ளது. இதற்கு காரணம் காவல்துறையில் உள்ள கருப்பாடுகள். லட்சக்கணக்கான ரூபாய்களை மாமூல் வாங்கி கொண்டு கள்ளச்சாராயம், கஞ்சா, போதைப் பொருள் விற்க அனுமதிக்கின்றனர். இதற்கு அந்த மணல்மேடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வம் மற்றும் காவல் நிலைய ஆய்வாளர் 2 பேர் தான் காரணம். இதுவரை அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி இன்று காலை மணல்மேடு மணி ஸ்வீட் ஸ்டால் முன்பாக நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடத்துகிறது. தமிழக காவல்துறைக்கு கோரிக்கை வைக்கின்றோம். தங்களுடைய துறையில் உள்ள லஞ்சம் வாங்குகின்ற இந்த மாதிரியான கருப்பாடுகளை உடனடியாக பணியிலிருந்து நீக்கினால்தான் மக்கள் மத்தியில் காவல்துறை மீது ஒரு நல்ல மதிப்பு வரும், நம்பிக்கை வரும். காவல்துறை மேலதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது கவலைக்குரியது. டிஜிபி அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் செல்வம் மற்றும் ஆய்வாளர் 2 பேரையும் பணியிலிருந்து நீக்க வேண்டும். இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திய சாராய வியாபாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.